எபிரேயர் 16:6 பின்பகுதி. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் பலன் கொடுக்கிறவர். இது நல்லா விளங்கிக் கொள்ளணும். சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்றார்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படி சொல்றாங்க. நல்லவர் தான், அதில் மாற்று காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் நல்லவர் தான், எப்பொழுதுமே நல்லவர் தான். ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அதை அனுபவமாக்கி கொள்ள வேண்டும் என்றால், அவரை அணுகும்போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவரை விசுவாசித்து நாம் செயல்படும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க முடியும். அப்போ எந்த ஒரு காரியத்திலையும் கர்த்தருக்காக இந்த உலகத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி நமக்கெல்லாம் இருக்குது. என்ன கேள்வினா, பேதுருவை போல ஒரு கேள்வி இருக்கிறது, சீசர்களை போல ஒரு கேள்வி இருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உண்மைதானா? எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. எல்லாரும் சினிமா தியேட்டரில் உட்காந்துருக்குறான், கல்யாண வீட்டில் உட்காந்துருக்குறான், அல்லது பார்க்கில் உட்காந்துருக்கிறான், உலக பிரகாரமான களியாட்டுகளில் அவர்கள் மூழ்கி இருக்கும்போது நாங்கள் தேவனை தேடுகிறோமே, எங்களுக்கு என்ன பலன்? கர்த்தர் பலன் கொடுக்கிறாரா? கர்த்தருக்காக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் எனக்கு பலன் உண்டா அப்படின்னு கேட்போமானால், அவர் பலன் அளிக்கிறவர், அவர் பலன் கொடுக்கிறவர், அவர் எல்லாருக்கும் பலன் கொடுக்க. அவரவர்களுடைய இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் தேவன் பலன் கொடுக்கிறவராகவே அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென். விசுவாசிகளாக இருக்கிற நம்மை குறித்து தேவ திட்டம் விருப்பம் என்னவென்று சொன்னார், தேவன் நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் ஜெபிக்கணும். இந்த பாடலில் ஒரு கருத்து வரும். என்ன வருது? ஒரு புது பாட்டு பாடணும் இல்லையா? துதிப்பது தான் என் மகிழ்ச்சி, உம் சித்தம் செய்வது தான் எனது உணவு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ தேவ சித்தம் செய்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். என்னை குறித்து தேவ சித்தம் என்ன? அந்த பாட்டு இப்படி வரும், ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாது, விழித்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு வரும். உண்மை அதுதான். தேவன் சொல்றாரு, ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அப்ப ஜெபிக்கிறதுலே தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார், ஜெபிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்கணும். அப்ப ஜெபிக்கிறதுலே நிச்சயமாகவே தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார், பலன் கொடுக்கிறவர். நீங்க ஜெபிச்சா அந்த ஜெபத்திற்கு நிச்சயமா என்ன இருக்கிறது? பலன் இருக்கிறது. அல்லேலூயா. சமீபத்தில் நேற்று ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் 7 மணி நேர ஜெபம், சங்கிலி தொடர் ஜெபம் நடைபெற்றது. அதில் ஒரு சாட்சி சொல்லப்பட்டது. என்ன சாட்சி சொல்லப்பட்டதுன்னா, உங்களை போல ஒரு விசுவாசி, அவர் இருக்கிற கிராமத்தில் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்கிறவர். அப்போது ஒரு வாலிபருக்கு கேன்சர் வியாதி, சரத்தின் ஒரு பகுதியில் கேன்சர் வியாதி. அப்போது அவர் போய் அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறார், அவரால் தாங்க முடியலை. அப்போது இந்த அம்மா போய் சொல்லுது, இயேசுவை நம்புப்பா. அவர் சொல்கிறாரு, இப்படி கஷ்டப்படுறேன், இயேசு என்னை சுகமாக்குவாரா? ஜெபம் பண்ணுவோம், இயேசு சுகம் தருவார். ஜெபம் பண்ணுவோம், இயேசு சுகம் தருவார். இந்த அம்மா போய் ஜெபம் பண்ணிருக்கு. காலையில் ஒரு போய் ஜெபம் பண்ணுது, சாயந்தரம் போய் ஜெபம் பண்ணுது.
காலையில் வரைக்கும் போய் ஜெபம் பண்ணுது, சாயந்தரம் வரைக்கும் போய் ஜெபம் பண்ணுது. இப்படி விடாமல் கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்குது. டாக்டரை போய் செக் பண்ணி பார்த்தா கேன்சர் இருந்த அறிகுறியே இல்லை. நல்லா கை தட்டி கத்தரை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். இந்த உண்மை நாம் விளங்கிக்கொள்ளும். ஜெபித்தால் கேட்கிறார், ஜெபித்தால் தேவன் என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் என்ன செய்கிறது இல்லை, வீணாய் போவதே கிடையவே கிடையாது. மத்தேயு 7:7 ஆண்டவர் தெளிவாக சொல்றார். அதை வாக்குத்தத்தமா நம்ம கொடுக்கிறார். மத்தேயு 7:7 கேளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்லா கவனி, கேளுங்கள் அப்பொழுது. எப்பொழுது? எப்போ கிடைக்கும்? எப்போ கிடைக்கும்? எப்போ கிடைக்கும்? கேட்டா கிடைக்கும். கேட்டா ஒன்றும் கிடைக்காது. ஏன் ஜெபிக்கணும்? கேட்டா கிடைக்குங்க. அதாங்க ஜெபம் பண்ணணும். எதுக்காக ஜெபிக்கணும்? எதை கேட்டாலும் கிடைக்கும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன் பெற்றுக்கொள்றது இல்லை? ஜெபிக்கிறதுல பெற்றுக்கொள்றது இல்லை. ஏன் ஜெபிக்கிறதுல? விசுவாசம் இல்லை, அதனால ஜெபிக்கிறது இல்லை. ஜெபிச்சு பாருங்க, ஜெபிங்க. கொஞ்ச நேரம் எடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இன்னைக்கு நாம் நல்லா ஜெபிக்க விரும்புகிறோம், நன்றாய் ஜெபிக்க விரும்புகிறோம், நன்றாய் ஜெபிக்க விரும்புகிறோம். அந்த ஜெபித்தலே பொதுவாக கிறிஸ்தவ உலகத்தில் மலிந்து கிடக்கக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னால், நான் எவ்வளவு அழகாக ஜெபிக்கிறேன், எவ்வளவு நேர்த்தியாக ஜெபிக்கிறேன் என்பதை காட்ட விரும்புகிறோம். உண்மைதானா? ஆமாம். நம்ம ஜெபம் பண்ண வரும்போது ஒரு ஜெபத்தில் வந்துடும் சொன்னால் மற்றவங்க ஜெபம் பண்ண பார்ப்போம், இவங்க இப்படி அழகாக ஜெபம் பண்ணுறாங்களே, நமக்கு ஜெபிக்க இப்படிலாம் தெரியாதே, அதுக்காகத்தான் அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அப்படி ஒரு ஜெப குறிப்பு சொன்னால் உலகத்தெல்லாம் சுற்றி வருவாங்க. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு ஆபிரகாம், ஈசாக்கு எல்லாம் சொல்லி கடைசியில் பெந்தெகோஸ்தே நாளுக்கு போய், நிருபங்களுக்கு போய், வெளிப்படுத்தின விசேஷத்தில் போய் ஆமீன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாரம் முடித்து கடைசியில் அந்த ஜெப குறிப்பு சொல்லி முடிப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாம் தெரியும். அதில் 1008 வாக்குத்தத்தங்களை சொல்லிடுவாங்க. நோக்கம் என்னன்னா, நான் எப்படி ஜெபிக்கிறேன்னு பாரு, எனக்கு எவ்வளோ ஜெபிக்க தெரியும்னு சொல்லி பாரு. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலே ஒரு சகோதரன் என்னை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி, நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். அந்த நாட்களில், ரட்சிக்கப்பட்ட நாட்களில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். அப்போது நான் அதை கேட்கல, ஒரு ஜெப குறிப்புக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுங்க. நான் முழித்தேன், பர முழித்தேன். அவர் சொல்கிறாரு, நான் ஜிஹெச்சுக்கு போனேன், ஒரு உடம்பு சரியில்லாருக்கு, அந்த ஆளுக்கு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாரு. ஏய், நீ எல்லாம் ஒரு ஆளடா, என்னை பார்த்து அப்படி சொல்கிறார். இன்றைக்கி நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி. அல்லேலூயா. அப்ப என்ன சொன்னா, உனக்கும் தேவனுக்கும் இடையிலே அந்த உறவோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரோடு உள்ள உறவிலே ஜெபம் பண்ணுங்க. 7-8 வசனம் வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதிருங்கள். அவர்கள். சரி, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசுநாதருக்கு, பிதாவுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. அவர்கிட்ட போய் ஆண்டவரே ஆபிரகாம் அப்படின்னு அவர்கிட்ட போய் கதை சொன்ன அவசியமா? ஹல்லேலூயா, ஆமென்.
பாப்பாவுக்கு பசிக்குது. இந்த பாப்பா போய் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னு சொன்னால், போய் உங்கள் அப்பாவாகிய தாத்தா எவ்வளவு நல்லவர், அல்லது அத்தை எப்படிப்பட்டவங்க, மாமா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? பசிக்குது. ஏங்க இதுதாங்க ஜெபம். பக்கத்து சொல்லுவாங்க, இதுதாங்க ஜெபம். நம்ம பிரச்சனையை கற்றுட்டு சொல்லுங்க. மற்றவங்க அப்படி ஜெபிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படி ஃபாலோ பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. அண்ணா ஜெபம் பண்றார். தன் இருதயத்தில் உள்ளதை என்ன செய்தாராம்? ஊற்றினாள். அப்போ தேவனுக்கும் நமக்கும் தெரியும். அதுக்காக வெளியே ஜெபம் பண்ணக்கூடாது. வெளியே ஜெபம் பண்ணத்தான் ஆகணும். கூடி ஜெபிக்கும் போது நம்ம ஜெப குறிப்பு சொல்லித்தான் ஆகணும். ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன? அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, பிதாவை நோக்கி நம்முடைய தேவையை, நம்முடைய பிரச்சனையை, நாம் எதிர்பார்ப்பை கர்த்தரிடத்தில் சொல்லும்போது தேவன் அந்த ஜெபத்துக்கு என்ன செய்ய பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அப்ப என்ன சொல்ற? உபவாசத்துக்கும் பலன் இருக்கிறது. ஜெபம், உபவாசம் ரெண்டு பின்னி பிணைந்தவைகள். உபவாசம் பண்ணா ஜெபம் பண்ணணும். உபவாச ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணால் கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராம்? பலனை தருவார். அதுவுமே எப்படி சொல்லணும்னா, தேவனுக்கும் நமக்கும் இடையிலே ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணுறதுக்கு தான் உபவாசம். ஆனால் நம்ம எவ்வளோ நாள் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக பண்ண வேண்டியதால்ல. அதல்ல உபவாசம். அப்படி ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமாக என்ன செய்கிறாரு? பலன் அளிக்கிறார். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனை பெருசாக இருக்குதா? அதுக்கு ஏற்றபடி ஜெபம் பண்ணு. பிரச்சனை சாதாரணமாக இருக்குதா? சாதாரணமாக ஜெபம் பண்ணு. பிரச்சனை கொஞ்சம் பெருசாக இருக்குதா? மனசு உடஞ்சி ஜெபம் பண்ணு. ரொம்ப பிரச்சனையாக இருக்குதா? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தேவன் பலன் கொடுப்ப நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அப்போ ஏன் அதை நமக்கு பலன் கிடைக்கல? ஏன் மாற்றம் வரலை? ஏன்னா நாம் அந்த அளவுக்கு ஜெபிக்கவில்லை. ஜெபித்தால் தேவன் நிச்சயமாக பலன். அநேக பிரச்சனைகளை தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தினாலேயே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இந்த உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு நிறைய பாடுகள் வருது, பிரச்சனைகள் வருது. அதில் ஆண்டவர் சொல்லும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால். கவனிங்க, என் நிமித்தம். அப்ப கிறிஸ்துவின் நிமித்தமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து இங்க வேதத்தில் ஆண்டு அழகா சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே. மறுபடியும் வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி. என்ன செய்வாங்களா? நிந்திப்பாங்க, அப்புறம் துன்பப்படுத்துவாங்க, அப்புறம் பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவாங்க. உங்களை பத்தி தப்பா சொல்லுவாங்க. அப்புறம் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அல்லேலூயா. இந்த உலகம் எப்படிப்பட்டது? உலகம் என்ன செய்யும் சொன்னா, நம்ம துன்பப்படுறத பார்த்து அது சந்தோஷப்படும்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒரு பக்தர் விதமாக பாட்டு பாடுவார். ஜஸ்டின் பிரபாகரன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் கர்த்தருக்காக நல்ல வல்லமையான ஊழியத்தை செய்தார். அவர் MBBS டாக்டர். அவர் அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்தார். ஒரு பாட்டு பாடுவார், கிறிஸ்துவுக்கு நான் பைத்தியக்காரன், நீங்கள் யாருக்கு, அப்படி ஒரு பாட்டு பாடுவார். அப்போது உலகத்தில் நம்ம பார்க்குறவங்கள நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தெரியுமா? பைத்தியக்காரனை போல் தெரியுது. என்ன பைத்தியக்காரமே தெரியுது? ஏன்னு சொன்னால் அவங்கள போல் நம்ம இல்லை. அவங்கள போல் நம்ம சினிமாவுக்கு போகிறதில்ல, சீரழிகள் இல்லை. பக்கத்தில் சொல்லுங்களேன், சினிமாவுக்கு போகிறதில்ல, சீரழிகள் இல்லை. பாவம் செய்கிறது இல்லை, ஆனால் பாதாளத்துக்கு போகிறதில்ல. சொல்லுங்களேன், பாவம் செய்கிறதில்ல, ஆனால் பாவத்துக்கு போக போகிறதும் கிடையாது. அல்லேலூயா. இப்போ உலகத்தில் அவங்கள போல் நம்ம என்ன செய்ய இல்லை. இல்லாததுனால நம்ம என்ன செய்கிறாங்க? நம்மளை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி நம்ம போய் பொல்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்றதில்ல. அது என்ன செய்யுது? சந்தோஷப்படுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஏன் துன்பப்படுத்துறாங்கன்னு சொல்லும்போது, உங்களுக்கு முன்பதாக இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். ஏன் தீர்க்கதரிசி துன்பப்படுத்தினாங்க? எங்கப்பா அவங்க நல்ல தேவ மனுஷில் இருந்தாங்களே, கர்த்தர் சொல்கிற வார்த்தையை சொல்லி கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கோம். பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன புல்லரிக்கும், நடுங்கும். இப்படிலாம் வாழ முடியுமா? போவார், இதை பண்ணுனா பண்ணுவார், இவளை கல்யாணம் பண்ணுனா கல்யாணம் பண்ணுவார், முடியை வெட்டுனா இப்படி வெட்டுனா இப்படி வெட்டுவார், கர்த்தர் சொல்றதெல்லாம் செய்வாங்க. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளையே அவங்க என்ன செய்தாங்களாம்? துன்பப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த உலகத்தில் நாம் யார் மூலமாவது கிறிஸ்தவனாக இருக்கிறதுனாலே நாம் துன்பப்படுத்தப்படுகிறோம், பொல்லாத வார்த்தைகளை நான் பேசப்படுகிறோம் சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். அப்போ தான் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவங்கன்னு அர்த்தம். உங்களை யாருமே ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதுனாலையோ ஜெபிக்கிறதுனாலையோ கர்த்தருக்காக வாழ்றதுனாலையோ பரிசுத்தமாக வாழ்றதுனாலையோ தேவனுடைய ஊழியத்தை செய்கிறனால நீதியில் நடக்கிறதுனால யாரும் ஒன்றுமே சொல்லலைன்னு சொன்னால் நீங்கள் யார் இருக்கீங்க? உலகத்தோட இயேசு சொல்கிறார், பச்சை மரத்துக்கே இவ்வளவு பாடுன்னா பட்டை மரங்களே உங்களுக்கு எவ்வளோ பாடு இருக்கும். உண்மைதானா? உண்மைதானா? அல்லேலூயா. சர்ச்சுக்கு போனால் ஏன் வீட்டுக்காரர் அடிக்கிறார், ஏன் பேசுகிறாரு? ஏன் பேசுகிறாருன்னா இதுதான் ரீசன், இதுதான் உண்மை. அப்போ இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஒன்றை நல்லா விளங்கிக் கொள்ளணும். நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனாலே பாடு சகித்தீர்கள் என்று சொன்னால், ஒன்று உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம் உங்கள் சொந்த பந்தம் மூலம் ரட்சிக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, நான் விசுவாசியாக இருந்த காலங்களில் புருஷன் அடினா அடி, மிலிட்ரி மேன், மிலிட்ரி ரிட்டர்ன், மிலிட்ரிக்காரன் அடித்தா எப்படி அடிப்பான்? அடினா அடி, சட்டை கிட்ட எல்லாம் கிழிஞ்சி, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி போயிடும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடினா அடி, மூஞ்சி மகரெல்லாம் பிஞ்சு போயிடும். ஆனாலும் இந்த அம்மா சர்ச்சுக்கு வராமல் இருக்காது. ராத்திரி அடித்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவாப்புல, வீட்டு வாசல்லையே படுத்துக்கிடும். அந்த அம்மா அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் நாட்கள் வந்தது, அவர் ரசிக்கப்பட்டார், அவர் பிள்ளைகள் ரசிக்கப்பட்டாங்க, பிள்ளைகள்லாம் ஊழியத்தில் இருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தருக்காக நீங்கள் படுகிற பாடு இருக்குதே, அதுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. அல்லேலூயா.
கர்த்தர் ஸ்தோத்திரப்பட. அது மாத்திரமல்ல, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன். அல்லேலூயா. யாருக்கு ரொம்ப பலன் இருக்கிற? கிறிஸ்துவுக்காக பாடுபட்டவங்களுக்கு ரொம்ப பலன் உண்டா. அப்போ நீங்கள் யோசிக்கக்கூடாது. எப்படி யோசிக்கக்கூடாது? கிறிஸ்துவ குடும்பத்திலிருந்து வரவங்களை காட்டிலும் கிறிஸ்துவ அறியாத குடும்பத்தில் வரவங்களுக்கு நிறைய பலன் இருக்குமோ? இருக்கலாம். ஏன்னா பாடு அதிகமாக சகிக்கிறதுனால, அதிகமாக தியாகம் பண்ணுறதுனால பாடுகள் என்ன செய்யலாம்? இருக்கலாம். பலன்கள் அதிகமாக என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஏன்னா பாடுகள் நிறைய இருக்குதே. கிறிஸ்துவுக்காக நம்ம பாடுற எல்லா பாடுகளுக்கு என்ன உண்டு? அப்போ நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரும்போது அது எப்படி நினைக்கணும் சொன்னால், இயேசு நிமித்தமாய் பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, ஏய் என்ன அந்த பெந்தகோஸ்து கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டியா? அலியில கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டியா? எங்க நெத்தியில் ஒன்றும் காணோம்? என்ன வித்தியாசமாக இருக்குது? இதுக்கு பயப்படாதீங்க. நம்ம கிறிஸ்து தான் நம்முடைய அடையாளம். பக்கத்தில் சொல்ல, கிறிஸ்து தான் நம்முடைய அடையாளம். அல்லேலூயா. நமக்கு அடையாளம் என்னது? கிறிஸ்து தான் நம்முடைய அடையாளம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரும்போது நாம் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டுமா? பிரச்சனை வந்துச்சா, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தால் என்ன பண்ணுவீங்களோ அதை செய்யுங்க. பிரியாணி வச்சு சாப்பிடுங்க, பாயாசம் செஞ்சு சாப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்கு கர்த்தர் கொடுத்த பாக்கியம், அது ஒரு வாய்ப்பு நமக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசு அறியாத குடும்பங்கள்லேருந்து வரும்போது அநேக தியாகங்கள் பட வேண்டியிருக்கும். அவங்க பண்டிகைகளை நீங்கள் பங்கு பெற முடியாது. அவங்களுக்கு பண்டிகை கொண்டாட்டமாக இருக்கும், நமக்கு திண்டாட்டமாக நரகமாக இருக்கும். அன்றைக்கி அவங்க நம்ம படுத்துகிற பாடு கஷ்டமாக தான் இருக்கும், வேதனையாக தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் அதெல்லாம் அழகாக வீடியோ படம் போட்டு வச்சுருக்கிறார். எல்லாம் வீடியோ படம் எடுத்து வச்சுருக்கிறார். அந்த நாளில் பலனை கொடுக்க கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாங்கின அடிக்கு உதைக்கு மிதிக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? பரலோகத்தில் பலன் இருக்குது. அதனால தான் சொல்கிறது, சந்தோஷப்பட்டு களி கூறு. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து. கவனிங்க, அப்போஸ்தலரை வர வச்சாங்க. எதுக்கு? எங்க சொல்லுங்க, எதுக்கு? ஏமா வாசல்ல, தேவ ஆலயத்தின் வாசல்ல எத்தனையோ ஆண்டுகள் மொடவனா இருந்து பிச்சை எடுத்து கொடுத்திருந்த ஒரு மனுஷனை இயேசுவின் நாமத்தில் தூக்கி விட்டு அவனுடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. ஒரு அற்புதம் நடந்திருக்குது. அவனுக்கு என்ன செய்திருக்கணும்? பாராட்டுகளை வச்சிருக்கணும். அல்லேலூயா. ஆனால் இந்த மோசமான உலகம் என்ன சொல்லுது? வர வச்சு அடித்து என்ன செய்தாங்களாம்? கொஞ்சமாக அடிச்சிருப்பாங்க. போலீஸ்காரங்க கொஞ்சமாக அடிச்சிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போய் அடி வாங்கிட்டு வந்தானா அவன் வாழ்க்கை அத்தனை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் சேர மாட்டான். அந்த அடி அடிச்சிருக்காங்க. அப்போஸ் அந்த அடி அடிச்சிருக்கிறாங்க. அடினான அடித்து நடக்க முடியாத அளவுக்கு என்ன வேதனை இருந்திருக்கும். தொடர்ந்து வாசிங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு அடி அடி அடிச்சு உடம்புலாம் வலி, நடக்க முடியாம தள்ளாடி வர்றாங்க. அப்போ அவங்க எப்படி, அவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருந்து பாருங்க. அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினாலே சந்தோஷமாய், கவனிங்க, சந்தோஷமாய் எனக்கு தேவனுடைய நாமத்திற்காக பாடு அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் கிடைச்சேன்னு சந்தோஷப்பட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாமத்திற்காக பாடு அனுபவிச்சது அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க நம்ம முன்மாதிரியை பார்க்கிறோம். அப்புறம் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினம்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும்
இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். தாங்கள் செய்கிறதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாங்க, நிப்பாட்டவை. ஒரு கிறிஸ்தவ, ஒரு தேவ பிள்ளை, இயேசுவின் சீஷன், கிறிஸ்துவுக்காக பாடுகள் வர்றதை அவர் சந்தோஷமாக எண்ணுகிறது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய தேவனோடு ஒரு உறவிலே எந்த பாதிப்புக்கும் இடம் கொடுக்க மாட்டார். தேவ சித்தத்தை செய்வதற்கு ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், நிறுத்த மாட்டார். அல்லேலூயா. இப்படி பிரச்சனைனா இப்படி போவோம், அப்படி பிரச்சனைனா இப்படி போவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்தை சொல்லுங்க. அப்படி பிரச்சனை இப்படி போவோம், இப்படி பிரச்சனை அப்படி போவோம். அல்லேலூயா. ஒரு நாள் நிறுத்த மாட்டோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுதான் நம்முடைய தேவன் நமக்கு வச்சிருக்க விசேஷமான கிருபை. ஆக இது ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருக்காக பாடு அனுபவிக்க பெரிய ஒரு பாக்கியம். ஆரம்ப நாட்களில் நாங்கள்லாம் இயேசுவுக்காக எங்கள் பாஸ்டர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாங்க, நாங்கள் வாலிப ஜெபம் பண்ணிட்டு ஒரு சிலர் ஒரு 3-4 ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். எங்களை சனிக்கிழமை நினைக்கிறேன், சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் இரவு ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது நாங்கள்லாம் ஜெபம் நல்ல ஆவியிலிருந்து ஜெபம் பண்ணுவோம். நல்லா அந்நிய வாசை பேசி பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள்லாம் கர்த்தருக்காக ரத்த சாட்சியாக மறிக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒப்பு கொடுக்க சொல்லுவாங்க. நாங்கள் ஒப்பு கொடுப்போம், ரத்த சாட்சியாக மறிப்பதற்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு நாள் அது சொப்பனமாக தரிசனமாக தெரியல, உண்மையிலே கல்லறி பெரிய பெரிய கல்லை வச்சு அடிக்கிறான். எப்பா, அதை நினச்சா இப்பயுமே புல்லரிக்குது எனக்கு. சாதாரண அடியெல்லாம் கிடையாது. எப்பா, இன்னும் இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி 82. ஆனால் இப்பயும் புல்லரிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அதெல்லாம் சந்தோஷம். கர்த்தருக்காக பாடுகள் அனுபவிப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் அதுக்குரிய ஆசீர்வாதம் நிச்சயமாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆகையினால நம்ம கிறிஸ்தவனாய் இருக்கிறதுனாலே வருகிற பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். ஆனால் கிறிஸ்தவன்று பேரை சொல்லி அக்கிரமம் பண்ணி அநியாயம் பண்ணி பாடுபட்டு இயேசுவுக்காக பாடுபட்டுன்னு சொல்லப்படாது. அதையும் நம்ம கவனிச்சிக்கணும். நம்ம கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால அநியாயம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு ஏமாற்றி கொடுக்க வேண்டிய கொடுக்காம அப்படி செஞ்சு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, தேவ நாமத்துக்கு தூசணத்தை கொண்டு வந்துடக்கூடாது. கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு தக்க நல்ல பலனை என்ன செய்கிறார், தருகிறார். யாக்கோபு 1:12 வாசிப்போமா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. அப்போ சோதனை காலங்களிலே அந்த சோதனையை சகிக்கிற ஒரு மனுஷன் இருக்க பாருங்க, அவன் கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லுது. சோதனையை சகிக்கிறவங்க அவர் என்ன செய்வார்கள் சொன்னால் கொடுத்து வைத்தவர்கள். சோதனை இன்னைக்கு நமக்கு ஒரு சோதனை இருக்குது, வேதாகம சோதனை, வேதாகம பரீட்சைன்னு சொல்கிறோம். சிலருக்கு பரீட்சைன்னு சொன்னாலே என்ன செய்யும், ஒரு விதமான பய உணர்வு வரும். ஒன்றுமே கிடையாது. பரீட்சை என்பது என்ன, நம்ம இதுவரைக்கும் எவ்வளோ தேறி இருக்கோம், எவ்வளோ கற்றிருக்கிறோம், நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற அளவை சோதித்து பார்ப்பதற்கு தான் என்னது பரீட்சைன்னு சொல்கிறோம். பரீட்சைன்னு சொல்கிறோம். அப்போ அந்த நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பல நிலைகளிலே பல காலங்களிலே என்ன செய்யும், நமக்கு சோதனைகள் என்ன செய்ய வரும். அப்போ அந்த சோதனை வரும்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உத்தமர்களாக நடந்து வெளிப்படுத்த வேண்டும். நம்ம உத்தமத்தை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நமக்கு சோதனை வரும். என்ன சோதனை? பணத்தில் சோதனை வரும், ஒழுக்கத்தில் சோதனை வரும், மற்ற காரியங்களில் நமக்கு என்ன செய்யும், சோதனை வரும். ஏன் சோதனை வருது?
ஏன் தேவன் சோதனை அனுமதிக்கிறார்? ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு தேறி இருக்கிறோம். அநேக சமயங்களில் சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைகள் சொல்லுவாங்க, 35 மார்க் எடுத்தால் போதும். எப்படி? எத்தனை மார்க்கு? 30. பைபிளே சொல்லுது 30, 60, 100 தான் சொல்லுது. இல்லை, இதில் 100க்கு 100 எடுத்து தான் 100க்கு 100 எடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது. இந்த சோதனையில் இந்த பர்சன்டேஜ்லாம் கிடையாது. 100க்கு 100 எஸ்ஸா நோவா, வெற்றியா தோல்வியா, அதுதான். எந்த அளவுக்கு தெரியிருக்கிறோம். நம்ம தேர்ச்சிக்கேற்றபடி தேவன் நமக்கு என்ன சோதனையின் அளவுகளை நமக்கு வச்சிருப்பார். எல்லா நிலைகளும் வரும்போது நம்ம விளைக்கணும். ஆஹா, அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, அந்த டைமில் நம்ம சும்மா இருக்க மாட்டார். ஆவியானவர் சொல்லுவார், அந்த சோதனை நேரங்களில் நம்மோட பேசுவார். உள்ளான நம்ம ஆவியில் பரிசுத்தாவினை பேசுவார். இதை இப்படி செய், இப்படி நடந்துக்கோ, இந்த இடத்த விட்டு ஓடு, அல்லது பதுங்கிக்கோ, இல்லது இப்படி பேசு, இது பேசாத. ஆண்டவருடைய ஆவி பேசுவார். உடனே கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டோம்னா சோதனையில் ஜெயிச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். ஆனால் அப்படி இல்லாமல் நான் போகிறபடி தான் போவேன், வர்றபடி தான் வருவேன்னு சொல்லி சொன்னால் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது யார் தான்? ஆமாம், ஃபெயில், மோசமான தோல்வி. அதில் நம்ம சொல்லிக்கிற ஒரு பழமொழி இருக்குது, தோல்விதான் வெற்றிக்கு அறிகுறி. இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது கிடையாது. உலகத்தில், படிப்பில், பொருளாதாரத்தில், முன்னேற்றங்களில் அதான் நமக்கு செட் ஆகும் அது. ஆனால் தோல்வி தான். ஆனால் அடுத்த நிலையில் என்ன செய்யணும்? அதுக்காக உற்றமற்ற ஆண்டவர் அடுத்த நிலையில் நம்மளை என்ன செய்வார்? ஆண்டவர் கொஞ்சம் உருவாக்கி மறுபடியும் 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 வரையும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது என்ன செய்து கொள்ள வேண்டும்? 1 பேதுரு 1:7 பார்க்கிறோம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. எது சோதிக்கப்படுமா? எது சோதிக்கப்படுமா? எது சோதிக்கப்படுமா? உங்க உத்தமம் சோதிக்கப்படுறது போலவே உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். கர்த்தர் மேல எப்படி விசுவாசமா இருக்கிறீங்க? உங்க விசுவாசம் சோதிக்கப்படும். சாத்தானுக்கும் தேவனுக்கு இடையில உரையாடல்கள் இருக்கிறது. சாத்தான் தேவனிடத்தில் வர்றான். ஆண்டு, ஏய், என் தாசனாகிய யோபு மேல் கண் வைத்தாயோ அப்படின்னு கேட்கிறார். என் தாசனாகிய யோபு மேல் கண் வைத்தாயோ? உடனே டாபிக்கை மாத்துறான். சும்மாவா நீ அவனை ஆசீர்வதி, அவனை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலருமாகிய ஒரு பூமியில கிடையவே கிடையாதுன்னு சொல்லி கர்த்தர் சர்டிஃபிகேட் கொடுக்குறார். சும்மாவா ஆசீர்வதிச்சு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி இது பண்ணான். கொஞ்சம் சோதிச்சு பாரோம், இடம் கொடுத்து பாரோம், அவன் மறுதளிக்கிறானா இல்லையா, சோதனை கொடுக்குறான். ஆனால் யோபு போல ஒருவனுக்கு உலகத்தில் எது வரைக்கும் வந்தது கிடையாது, சோதனை வந்தது கிடையாது. சோதிச்சு பார்க்குறான். அவன் சொல்கிறான், என்னை சோதித்து பாரும், அப்போ சுத்த பொண்ணாக என்ன செய்வேன்? நான் விளங்குவேன், சுத்த பொண்ணாக விளங்குவேன். ஏய், நீ என்ன தான் என்ன பண்ணி பாறேன், நீ என்ன தான் பண்ணி பாறேன், ஆனால் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன்? தேவனை மறுதளிக்க மாட்டேன், தேவனை தூஷிக்க மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அப்படி நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிறோம். அநேக சமயங்களில் நம்ம நினைச்சது நடக்கலைன்னு வச்சுங்களேன், என்ன சோமன் எண்ணத்தை பண்ண, அல்லேலூயா. இல்லை, அந்த நேரங்களிலே நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது தேவன் அதுக்குரிய நல்ல பலனை கொடுக்குறீங்க, பார்ப்பீங்க. அந்த வசனத்தை வாசிங்களேன். யாக்கோபு 1:12 பின்பகுதி வாசிங்க. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்ப யாருக்கு தான் ஆண்டவர் சோதனையை கொடுக்கிறாரு? எங்க யாருக்கு தான் கொடுக்கிறாரு? யாருக்கு தான் கொடுக்கிறாரு? உங்களை ஏன் ஆண்டவர் சோதிக்கிறாரு? உங்கள்கிட்ட அன்பா இருக்கிறதுனால தான்ப்பா சோதிக்கிறாரு. பக்கத்து சொல்ல, உங்கள்கிட்ட அன்பா இருக்கிறதுனால தான் ஏசப்பா சோதனையை தராரு. அல்லேலூயா.
ஆமாம், சோதனை இல்லைன்னா நீங்கள் என்ன இல்லை, தேவ பிள்ளைகள் இல்லை. உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு தான் அதை என்ன செய்கிறது, ஆண்டவர் நமக்கு. அப்போது அன்புகிறவர்களுக்கு கத்தரிச்சுறாரு. அப்போ வாசிங்க, அன்புகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா, ஜீவ கிரீடத்தை அவன் பெற்றுக்கொள்ளுவான். அல்லேலூயா. அதுக்காகத்தான் நான் நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவளாகும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை சோதனைக்கு உட்படுத்தி சரி பண்ணி நம்ம அதை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினாலே இக்காலத்தில் வருகிற சோதனை குறித்து பயப்படாமல் அதில் கர்த்தர் மேலே உத்தமம் விசுவாசமாக இருப்போம். கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்குரிய பலன் நிச்சயமாக என்ன செய்கிறது, இருக்கிறது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் இப்போல்லாம் ஸ்கூலில் சேரும்போதே, ப்ரீ கேஜி போகும்போதே எக்ஸாம் வைக்கிறாங்க, அப்படித்தானே? அல்லேலூயா. உங்களுக்கு சோதனை, நீங்கள் ஒழுங்காக இருக்கிறீங்கன்னு பார்க்குறது உங்களுக்கு 2 பேர் அண்ணன் தம்பி பக்கத்தில் உட்கார வச்சுருக்குது. ஒழுங்காக இருக்கிறீங்கன்னு பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு சோதனை இது. சரி, தோக்குறீங்களா ஜெயிக்கிறீங்களான்னு பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. ப்ரீகேஜி சேரும்போதே எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க. எக்ஸாம் அப்புறம் போகிறது யூகேஜி, அதுக்கு ஒரு எக்ஸாம், அதுக்கு ஒரு கிராஜுவேஷன் வேறு. உலகத்தில் பாருங்கள் என்னெல்லாம் நடக்குது. ஒரு கிளாஸ் அடுத்த கிளாஸுக்கு போகிறதுக்கு என்னது, ஒரு தேர்வு இருக்குது. அந்த தேர்வில் வெற்றி பெற்றால் அடுத்த கிளாஸுக்கு போகலாம். உலகத்திலேயே அப்படி செய்வாங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார்னா, கர்த்தருக்காக நான் வாழும்போது ஒரு சின்ன ஒரு சோதனை வைக்கிறாரு, ஜெயிச்சுட்டு அடுத்து என்னது, ஒரு ப்ரொமோஷன் தான். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், தேர்வில் ஜெயிச்சிட்டிங்கன்னா ப்ரொமோஷன் தான், ப்ரொமோஷன் தான். அல்லேலூயா. அப்போ தேர்வு வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். பயப்படாமல் எழுதி என்ன செய்யணும், வெற்றி பெற்றுக்கிட்டே போனீங்கன்னா நல்ல கர்த்தர் உயர்த்திடுவார். யோசேப்பை போல கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராகவே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல தேவன் எதற்கும் பலன் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அறிந்த சத்தியத்தில் உண்மையாக இருக்கும்போது கர்த்தருக்குரிய பலனை தர 2 யோவான் 7:8 வாசிக்கிறோம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். இப்பொழுது அந்தி கிறிஸ்துவின் ஆவி நிறைய கிரியை செய்யுது. உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்தி கிறிஸ்து ஆவி. புரியுதா உங்களுக்கு? அந்தி கிறிஸ்து ஆவி நிறைய கிரியை செய்யுது. அந்தி கிறிஸ்து சொன்னா கிறிஸ்துவுக்கு எதிரானவன் தான் யாரு, அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட் அப்படி சொல்லுவாங்க, அந்தி கிறிஸ்து. அப்போ இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் என்ன செய்றாங்க சொன்னா, இயேசுவின் உபதேசத்தை போலவே அநேக காரியங்களை கொண்டு வருகிறார்கள். அது எப்போ நடந்தது? இயேசுக்கு இருந்த காலத்திலிருந்து, இயேசுக்கு பின்னாடி இருந்தது, அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் என்ன செய்யும், தொடர செய்யும். இந்த அந்தி கிறிஸ்துவின் உபதேசங்களும் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளும் என்ன செய்யும், இன்றைக்கு என்ன செய்யும், கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறது. வேதம் நமக்கு எச்சரிக்கிற பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 4 1 முதல் 7 வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, ஆவியானவர் யார் சொல்றார்? ஆவியானவர் யார் சொல்றார் நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் ஓப்பனாவே சொல்றார். பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு போட்டி வச்சா நிச்சயமா பெண்கள் தான் ஜெயிப்பாங்க. என்ன போட்டின்னா, அடுப்பு இருக்கிறதான பால் சட்டி, நல்ல பால் கொச்சு வடியுது, அதை போய் என்ன செய்யணும், துணி இல்லாமல் எதுவும் இல்லாமல் கையில் பிடிச்சி இறக்கணும். சொல்லுங்கள், நாங்களாம் நீங்கள் அப்படி கையில் தூக்கிடுவீங்க. உண்மையா இல்லையா?
ஏம்மா உண்மையா இல்லையா? ஏன் உங்களுக்கு மட்டும் எங்களுக்கு சுடுது, உங்களுக்கு மட்டும் ஏன் சுட மாட்டேங்குது? பட்டு 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 காய்ச்சி போச்சு, பட்டு 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 காய்ச்சி போச்சு. இதுதான் மனசாட்சியில் காயப்பட்டு 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 அடிச்சுது, காய்ச்சி போச்சு. தப்பு பண்ணி தப்பான உபதேசத்தை பேசி 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 என்ன செய்யிட்டு காய்ச்சி போச்சு. உணர்வே இல்லை, தப்புன்னு தெரிய மாட்டேங்குது, தவறான உபதேசம் தெரிய மாட்டேங்குது, இது தப்புன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? அல்லேலியா சொல்லுவோமா? அப்போ இதெல்லாம் என்ன சொன்னா, இப்படிப்பட்டதான காரியம் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்புறம் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் அப்ப மனசுல சூடுண்ட காய்ச்சி போன மனுஷன் இருக்கிறான். அப்புறம் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்தவங்க இருக்கிறாங்க. பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, பிசாசுடைய உபதேசத்துக்கு டைரக்டா செவி கொடுத்துட்டான், விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பார்த்தா நல்ல விசுவாசி மாதிரி இருப்பான், ஊழியக்காரன் மாதிரி இருப்பான், ஆனா விசுவாசத்தை வினைச்சிட்டாங்க, விலகி போயிட்டாங்க. விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும். அவன் என்ன சொல்லுவானா, கல்யாணம் பண்ணிராத, கல்யாணம் பண்ணோம்னா நீ யாராயிருவ, பிரதிஷ்டை இல்லாமல் போயிடுவ, நீ முதல் பலன் கிடையாது. அப்புறம் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சொன்னாரு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க, பொய்யா சொல்லுவாங்க. உனக்கு சாப்பிட்றதற்கு பிடிக்கலையா, அல்லது நீ அதுக்கு உனக்கு ஏற்றதில் நினைக்கிறையா, அது உனக்கு உரியது. போஜனத்திற்கு வயிறு ஏற்கும், வயிறுக்கு போஜனமும் ஏற்கும். ஆண்டு சொல்லிட்டார், சாப்பாடு ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது. ஆனால் சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப பிரதிஷ்டை. என்ன பிரதிஷ்டை? நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஏன்னா டாக்டர் சொல்லியிருப்பார், கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்குது, நீ சாப்பிட்ட அப்புறம் ஓப்பன் பண்ண வேண்டியதான். ஆகினால அவர் என்ன செய்திருப்பார்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அவன் போய் நினைச்சிருப்பான், அடிச்செல்லாம் அடித்து முடிச்சுட்டு கடைசி வச்சு அவங்க இருப்பாங்க, அதில் போய் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு ஆரம்பத்தில் நான் விசுவாசத்துக்கு வந்தபோது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் ஒரே ஒரு இட்லி தான் ஒரு நாளைக்கு சாப்பிடுவார். அப்புறம் சொல்லுவாங்க, ஒரு கிளாஸ் பால் மட்டும்தான் ஒரு நாளைக்கு குடிப்பார். நானும் ட்ரை பண்ணேன், ஒரு இட்லி சாப்பிட்டு பார்த்தேன், ஒரு டம்ளர் கிளாஸ் மட்டும் அப்படி மிதக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வெயிட் குறையுதுல்ல. செஞ்சது என்னன்னா, உடம்பு பலவீனப்பட்டதான் மிச்சம். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் இவங்க பார்க்கும்போது ஒரு கிளாஸ் தான் பால் குடிப்பார். வீட்டில் போய் என்ன சாப்பிட்றாரு அவருக்கும் தேவனுக்கு தான் என்ன செய்யும் தெரியும். இதெல்லாம் உண்மை கிடையாது. இதெல்லாம் என்ன செய்யாது, உண்மை கிடையாது. நான் சொல்கிறேன், நல்லா சாப்பிடு, நல்லா ஊழியம் செய், உபவாசம் பண்ணுறியா உபவாசம் பண்ணு, ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. சும்மா புருஷன் கூட கோச்சிக்கிட்டு உபவாசம் இருக்காது, அப்பா கூட கோச்சிக்கிட்டு அம்மா கூட கோச்சிக்கிட்டு உபவாசம்னு சொல்லாத, விரதம் இருக்காது. சாப்பிடும்போது நல்லா சாப்பிடு, உபவாசம் நல்லா உபவாசம். ஆனால் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி பல விதமான உபவாசம் எழுசுகிறது இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம விளங்கி கொள்ளணும். ஒருத்தர் வந்து சொல்கிறார், கர்த்தர் எனக்கு சொன்னார் அப்படி சொல்கிறாருன்னா, வேதம் என்னப்பா சொல்லுது, ஆதாரம் எங்கே இருக்குது? கற்ற சத்தியத்துக்கு என்ன செய்து கொள்ள வேண்டும், நான் உண்மையாக என்ன செய்து கொள்ள வேண்டும், இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எந்த ஒரு சாப்பாட்டுக்குரிய பொருள், உண்மையான சாப்பாட்டு ஆகாரம் என்றால் புசிப்பதற்கு ஒன்றும் கிடையவே கிடையாது. திருமணம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. உனக்கு கல்யாணம் பண்ண பிடிக்கலையா, அது ஒன்றை சார்ந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லையா, அது ஒன்றை சார்ந்தது. ஆனால் அது தேவ ஒழுங்கு அல்லவே அல்ல. இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்குது திருமணங்களில். இப்போ உள்ள காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சிலருக்கு ஆண்களாக இல்லை, சில பெண்களாக இல்லை.
மூன்றாம் பாலினம் என்று நிறைய இருக்கிறது. இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் என்ன செய்கிறது இருக்கிறது. ஒரு ஆணா இல்லாததுனால அவர் என்ன சொல்லக்கூடாது, திருமணங்கிறது தப்புன்னு சொல்லக்கூடாது. ஆக இப்படிப்பட்ட துருபதேசங்களுக்கு என்ன செய்ய விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதா. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் சரியாய் நடக்க வேண்டும். இந்த வசனத்தை பின்பகுதி வாசிங்கம்மா. அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள், தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்னு சொன்னா இதை போதிக்கணும். இப்படிப்பட்ட தவறான காரியங்களை போதிக்காதபடி சரியான நல்ல காரியங்களை ஜனங்களுக்கு என்ன செய்து கொள்ள வேண்டும், போதிக்க வேண்டும். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. கிழவிகள் பேச்சு, கட்டுக்கதை. கிழவிகள் பேச்சுன்னு என்னது, நாங்கள் ஒரு காலத்தில் வயசாகிட்டா வர்றதுக்கு வேற பேச்சு இருக்குது, எனக்கு அப்படி தான் ஆகும்னு நினைக்கிறேன், ஆனால் இது வரைக்கும் வரல பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ அப்படிலாம் எனக்கு பிரச்சனை. நீங்கள் பாருங்கள், இந்த 65 தாண்டினதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நாங்கள் அந்த காலத்தில் அதில் முக்கால்வாசி பொய்யாத்தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், அப்படி சொல்லுவாங்க. சரி, கிழவிகள் பேச்சுமா இருக்கிற சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா கட்டுக்கதைகள், தேவையில்லாத கட்டுக்கதைகள். மொத்தத்தில் கேட்டால் இதெல்லாம் சாஸ்திரம், சம்பிரதாயம், பழக்க வழக்கம்னு சொல்லக்கூடாது. ஒரு காரியம் நம்ம செய்கிறதா இருந்தால் அது காரணத்துக்கு சரியாக நம்ம தெரிஞ்சு என்ன செய்யணும். அப்போ இப்படிப்பட்டதான கதைகளுக்கு விளங்கி காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தான் ஒருத்தர் சொல்கிறார், என்ன சொல்கிறான், இப்போ தான் நான் பர்வதத்துக்கு போயிட்டு வந்தேன், இயேசுநாதர் என்ன செய்தாரு, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்தாரு, அதை குடிச்சு பார்த்தா நரசூஸ் காஃபி மாதிரியே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸ்தோத்திரம். இப்படி சொன்னால் என்ன செய்யணும், என்ன சொல்லணும், கட்டுக்கதை கிளம்பி பேச்ச நமக்கு வேண்டாம்ப்பா. அது நீங்கள் நினச்சிடக்கூடாது, பரலோகத்துக்கு போய் நம்மளும் காப்பி குடிச்சிட்டு வர நினச்சிடக்கூடாது. இல்லை, கட்டுக்கதைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீ பரலோகத்துக்கு போனேன், கர்த்தர் இந்த காரியங்களை போதிச்சாரு, பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குது, எச்சரிக்கையாக நமக்கு இருக்கிறது கர்த்தர் கொடுத்தாருன்னு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். பக்தி விருத்திக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்தினால் நினைச்சு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். கட்டுக்கதை அல்லேலூயா. ஒருத்தன் பரலோகத்துக்கு போய் பாயசம் சாப்பிட்டு வர்றான், ஒருத்தன் போய் காபி குடிச்சிட்டு வர்றான், ஒருத்தன் போய் நீச்சல் குளத்தில் போய் நீந்தி விளையாண்டுட்டு வரான் இயேசுநாதர் கூட அப்படின்னு சொன்னால், நம்மளும் நீச்சல் குளத்தை பற்றி சொல்கிறது கட்டுக்கதை. ஒரு அல்லையில சொல்லுவோம், உபதேசத்தை சத்தியத்தில் நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தியம். அல்லேலூயா. சத்தியத்திற்காக நீங்கள் பாடு அனுபவித்தால், சத்தியத்திற்காக நீங்கள் பொல்லாதவராக எண்ணப்பட்டால் நிச்சயமாக பரலோகத்தில் பலன் உண்டு. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகும்போது இயேசு அவங்கள பார்த்து எப்படி கேட்பாரு, நீ எத்தனை முறை பரலோகத்துக்கு போனேன், எத்தனை முறை பரலோகத்தில் போய் டீ குடிச்சிட்டு வந்தேன்னு கேட்க மாட்டார். என்ன சொல்லுவார், என் சித்தம் செஞ்சியா, என் ஆண்டவரே சித்தம் என்ன பைபிளில் போட்டுருந்தேன், அதெல்லாம் என் சித்தம் தானப்பா, உன் கையில் கொடுத்துருக்குறேன், வேதத்தின் மகத்துவங்களை உன் கையில் எழுதி கொடுத்துருக்குறேன், நீ அதை பெருசாக நினைக்காம என்னமோ நினச்சிட்டு இருந்ததுனால, அந்நிய காரியமாக நடந்ததுனால நீ செய்யலைன்னு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்போ வேத சத்தியத்தை அறியும், அதை அறிந்து அதன்படி நடக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. அப்போ ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னால், சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கீங்க, பால் வேதத்தை நல்லா படிங்க, வருஷத்துக்கு 2 முறை வேதத்தை படிங்க, வேதத்தை நல்லா தியானம் பண்ணுங்க, கேஸ்டல் கூட்டங்களில் பங்கு பெறுங்க, வேத போதனை பங்கு பெறுங்க, சபை நடக்கிற ஸ்பெஷல் ட்ரைனிங்கில் பங்கு பெறுங்க.
அப்படி பங்கு வரும்போது வேதத்தை கற்று நாம் தேறினவர்களாய் காணப்படுவதற்கு உதவியாக என்ன செய்ய இருக்கும். அப்படி இருக்க கற்று உதவி செய்வோம். அதுக்குரிய பலனை தேவன் நமக்கு நிச்சயமாக தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நெகேமியால பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 23, 24 பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு பெஞ்சமின் குடும்பத்தார், அப்புறம் அனனியாவின் குமாரன் மாசேயாவின் மகன் அசரியா, அப்புறம் இப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்குது. அவங்க வேலை என்ன செய்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க வேலைகள். அந்த நாட்களில் கர்த்தருடைய அந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலைகளிலே அவர்கள் தங்கள் வேலைகளை உண்மை உத்தமமாக செய்தாங்க. உத்தமமாக செய்யாத ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது, ஆனால் உத்தமமாக செய்தாங்க. தேவனுடைய பணிகள் அப்படித்தான் செய்யணும். ஆனால் அதே சமயத்தில் நமக்கு தேவன் கொடுத்துக்கிற பொறுப்புகள் வேலைகளிலே நாம் உண்மையும் உத்தமமாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆண்டவன் நம்ம உண்மை உள்ளவன் என்று எண்ணி நமக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார், ஒரு தொழிலை கொடுத்துருக்கிறார், ஒரு பிஸ்னஸை கொடுத்துருக்கிறார். அதில் எப்படி இருந்து கொள்ள வேண்டும் சொன்னால் அதில் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த காலங்களில் கிறிஸ்தவன் சொன்னால் பங்க்சுவாலிட்டின்னு சொல்லுவான். நேரம் காலம் தவறாமை, சொன்ன சொல் தவறாமை, உண்மை, நேர்மை, ஒழுக்கம், இவைகளை குறித்து அதை விரும்புகிறவங்க அவங்கள வேலைக்கு வைப்பாங்க. இங்கே ஒரு ஆஸ்பத்திரி இருந்தது. அந்த ஆஸ்பத்திரி ஆரம்பித்த சமயத்தில் ஏன்டா கேட்பார், சார் பாஸ்டர் உங்கள் சர்ச்சில் இருந்து பொம்பளை பிள்ளைலாம் எனக்கு வேலை கொடுங்க பாஸ்டர், உங்களுக்கு தான் ஆள் நிறைய இருக்காங்க. இல்லை பாஸ்டர், உங்கள் சர்ச் விசுவாசிகள் சூப்பராக வேலை செய்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க, நீங்கள் அந்த பிள்ளைகளை எனக்கு வேலைக்கு தாங்கன்னு கேட்பான். எல்லா காலமும் அப்படி சொல்ல முடியுமா நம்மளால்? சில சமயங்கள் நம்ம வீடு பார்த்து கொடுக்குறது நம்ம கஷ்டமாக இருக்குது. இவன் போய் அங்கே என்ன பஞ்சாயத்து பண்ணிவிட்டு நம்ம பேரை கெடுத்துருவானு பயமாக இருக்குது. இன்றைக்கி உலகம் அப்படித்தான் இருக்குது. இல்லை, நம்ம செய்கிற வேலைகளில் உண்மையாக இருக்கும். 9 மணிக்கு வேலைன்னா 8:50 உள்ளே இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், 9 மணிக்கு வேலைன்னா 8:50 உள்ளே இருக்கணும். 5 மணிக்கு வேலை முடியுதுன்னு சொன்னால் 5:10 தான் வெளியே வரணும். சொல்லுங்கள். அல்லேலூயா. 8 மணி நேரம் வேலைன்னா 8 மணி நேரம் வேலை செய்யணும். பக்கத்தில் சொல்லுங்கள், 8 மணி நேரம் வேலை செய்யணும். அல்லேலூயா. ஆமாம், அடுத்தவனுக்கா நல்ல வேலை செய்யணும், உண்மையாக இருக்கணும். இதை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற அதுக்குரிய பலனை தேவன் தருவார். அவங்க நமக்கு பலன் தர்றாங்களா இல்லையோ, கர்த்தருக்குரிய பலன் நிச்சயமாக தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். உங்களை வேலை கூப்பிட்றதுக்கு அநேகர் போட்டி போடணும். உங்களை வேலை கூப்பிட்ற அநேகர் போட்டி போடணும். இங்கே வா, அங்கே வா, அங்கே வா, நான் அப்படி தரேன் இப்படி தரேன் கூப்பிடணும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருந்தால் இருக்கும். அதே சமயத்தில் இன்னொன்றுக்கும் பலன் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், நாம் செய்யக்கூடிய நற்கிரிகளுக்கு நிச்சயமாக பலன் இருக்கிறது. நற்கிரிகள் செய்யணும். நற்கிரிகள் வேதம் சொல்லுகிறது, நாம் நற்கிரிகள் செய்யும்படி நம்ம சிசித்திருக்கிறார். நம்ம சிசிக்கப்பட்டதை எப்படித்தானா? நற்கிரிகள் செய்யப்படும். நற்கிரிகள் செய்யும்படியாக நியாயத்தீர்ப்பு நாளில் வரும்போது ஆண்டவர் சில நீதிமான்களை பார்த்து இப்படி சொல்லுவாராம். வாசிப்போமா? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 37-40 வசனங்கள். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய மிகவும் மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் சகோதரராகி இவர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு,
ரொம்ப சிறியவராக இருக்கக்கூடிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். எனக்கே செஞ்சீங்கப்பா. அவன் பசியா இருக்கும்போது, ஒருத்தன் பசியா இருக்கும்போது அவனுக்கு சாப்பாடு கொடுங்க. தாகமா இருக்கும்போது அவனுக்கு தண்ணீர் கொடுங்க. உடை இல்லாத இருக்கும்போது உடையை கொடுங்க. வீட்டு வாடகை கொடுக்க முடியாத சமயத்தில் வீட்டு வாடகை கொடுத்து உதவி செய்யுங்க. அப்படி செஞ்சா யாருக்கு செய்கிறோம்? இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேவன் எப்படி சொல்றாரு? அவங்களுக்கு என்ன செய்ததோ எனக்கே செய்து. இயேசுனதற்கு தேவனுக்கு நான் உதவி செய்கிற பாக்கியம் எப்படி கிடைக்கிறது சொன்னால், அப்படிப்பட்ட தேவைகளோருக்கு உதவி செய்யும் போது நமக்கு அப்படி கிடைக்குது. அல்லேலூயா. ஆனால் நம்ம செய்யணும், செஞ்சாட்டா மறந்துடணும். செஞ்சுட்டு என்ன செய்யணும்? மறந்துடும். சொல்லுங்களேன், யாருக்காவது நம்ம உதவி செஞ்சால் அப்படியே மறந்துடும். அல்லேலூயா. நம்ம பசங்க நிறைய நினச்சிவாங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்பில் நிறையா அதெல்லாம் போடுவாங்க, பார்ப்பாங்க, யூடியூப் அதெல்லாம் பார்ப்பாங்க. அம்மா அங்கே வரும்போது டபக்குன்னு டெலிட் பண்ணிடுவாங்க. ஆல் டெலீட் பார்த்தா பிளாங்காக இருக்கும். என்னது? ஏம்மா ஒன்றுமே பார்க்கலாமா? இதேமாரி ஆல் டெலீட் பண்ணிடணும். என்னது? ஆல் டெலீட். மைண்டில் வச்சிருக்கக்கூடாது. நான் அவங்களுக்கு அப்படி உதவி செஞ்சேன், நான் அப்படி உதவி செஞ்சேன். வலதுகை சேர்ந்து என்ன செய்யக்கூடாது? இடதுகைக்கு தெரியக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? யாருக்குமே தெரியக்கூடாது, ரகசியமாக செய்யணும். அதை உடனே மறந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சத்தம் காணோம்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நம்மகிட்ட யாராச்சும் உணர்த்துவர். உணர்த்தும் போது அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி செய்யணும். நேரடியாக போய் செய்ய முடியலன்னு சொன்னால் பாஸ்டர் மூலமாக என்ன செய்யலாம்? அதை உதவி செய்யலாம். அதெல்லாம் செய்யும்போது தான் தேவன் அவருக்கு செய்ததாக நினைத்து பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இறுதியாக நமக்கு பெரிய பலன் எதில் கிடைக்குதுன்னு சொன்னால், லூக்கா 6:38 கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன சொல்லுது? எப்போ கொடுக்கப்படுமா? எப்போ சொல்லுங்களேன்? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்புறம் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அலைந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கொடுக்கிறதற்கு மிகுந்த பலன் இருக்கிறது. தேவனுக்கு கொடுக்குது. முதல்ல சொன்னது தேவை உள்ளவருக்கு கொடுக்கக்கூடிய உதவி. ஆனால் இங்கே இருக்கிறது கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுக்கறதுலே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த பிரமாணத்தை ஏற்படுத்துகிறார். தசம பாகங்களை எல்லாம் அப்படின்னு சொல்கிறார். தசம பாகங்கள். அப்போது வருமானத்தில் 10 என்ன செய்யணுமா? ஆலயத்தில் இருக்கக்கூடிய என்னது, அதுக்கு பண்டக சாலை. அந்த காலத்தில் ஆடு மாடு அப்புறம் தானியங்கள் மாவு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நினச்சிவாங்கன்னா 10 என்ன செய் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டாந்து செலுத்துவீங்க அப்படி சொல்லுவார். முதற் பலன்கள் கர்த்தருக்கு சொந்தம் ஆகியனால முதற் பலன்கள் என்ன செய் கர்த்தருக்கு செலுத்து அப்படி சொல்லுவார். இப்போ எதுக்காக ஆண்டவர் அதை வச்சிருக்கிறான்னு சொன்னால் நல்லா விளங்கிக் கொள்ளும். தேவன் அதை சாப்பிட போகிறது கிடையாது. நம்மள அநேகருக்கு இப்படி யோசனை வரும். நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம படையல் பண்ணுற ஞாபகம் வரும். நம்ம கொடுக்குறதெல்லாம் இயேசுநாதருக்கு படையல் பண்ணினா அவர் நம்ம எல்லாம் சாப்பிட்டு போகிறதெல்லாம் கிடையாது. அப்போ அவர் என்ன செய்யறன்னா, அவர் ஊழியங்களுக்காக, ஊழியத்திற்காக, ஊழியத்தின் தேவைகளுக்காக ஆசாரியர்கள் லேவியர்கள் போன்றோர் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக அவருக்கு சொத்து கிடையாது, சுதந்திரம் கிடையாது. ஆகினால கர்த்தர் தான் சுதந்திரமாக இருக்கிறதுனால அவர்களை போஷிப்பதற்காக, ஊழியம் தடைபடாமல் நடப்பதற்காக ஆண்டு வச்சிருக்கிறாருன்னா, அவர் ஒரு 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 கோத்திரம் என்ன செய்யுது, தங்களை அர்ப்பணிச்சிருக்காங்க. லேவி கோத்திரமே கர்த்தர் ஊழியத்திற்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க.
அப்போ அவர்களுக்கு ஒரு பிழைப்பு உண்டாகும்படி அவர் என்ன செய்றாருன்னா அதெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதே போல ஒரு ஆலயம் கட்டும் வேலை என்று ஒன்று வரும்போது, ஒரு ஆசரிப்பு கூடாரம் ஒன்று வரும்போது, அல்லது தேவனுடைய ஆலயம் என்று ஒன்று வரும்போது, அதையெல்லாம் செய்வதற்கு என் ஜனங்களிடத்தில் போய் கேளும் கர்த்தர் சொல்றார். அப்படி கொடுக்கிறதுனாலே தேவன் என்ன செய்றாருன்னா அவங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு இது ஒரு வழியை வச்சிருக்கிறார். தம் ஊழியங்கள் தடை இல்லாமல் நடப்பதற்காக ஆண்டவர் இப்படி ஜனங்கள் இப்படி கொடுப்பதன் மூலமாக தேவனுடைய ஊழியம் தடை இல்லாமல் நடக்க வேண்டும். ஒரு அல்லையிலே சொல்லுவோமா? இப்போ ஆசாரியன்ட்ட வந்து நினைச்சுவாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. கொடுத்தவொடனே அவரை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க மேலே இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்? தங்கும். அல்லேலூயா, கர்த்தர் சோதரம் உண்டாவதாக. இதே போல தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவாகத்தான் தேவனுடைய ஊழியமும் நடக்கணும், அதே சமயத்தில் நம்மளும் ஆசீர்வதிக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுனாலே தேவனுடைய ஊழியம் நடக்கணும். இந்த ரெண்டுமே இருக்கிறது. அதுக்காகத்தான் கர்த்தர் கொடுக்கிற ஒன்றை கர்த்தர் சபையில் வச்சிருக்கிறார். அந்த காலங்களில் இருந்து கர்த்தர் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ அதில் முன்னாடி என்ன சொன்னால் தசம் வாங்க கொடுங்க, காணிக்கை கொடுக்க, தசம் வாங்க கொடுங்க, முதல் பலன் கொடுன்னு சொல்லியிருக்குது. ஆனால் இப்போ என்ன செய்யுது? நீ எவ்வளோ வேணாலும் கொடு. அல்லேலூயா. தசம் பாகத்துக்கு அதிகமாக கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் கர்த்தர் சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டு என்ன செய்யணும்? வானத்தின் பிள்ளைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுறார். இதை போல் வாக்குத்தத்தம் வேறு எங்கேயுமே கிடையவே கிடையாது. அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் கொடுக்கறதுல உதாரத்துவமாய் கொடுக்க பழகும்போது கர்த்தர் அதுக்குரிய பலனை நிச்சயமாய் தருகிறது. 7 காரியம் முக்கியமானது. 7 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது. எல்லாமே நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. ஜெபம் பலனை கொடுக்கக்கூடியது, பாடுகள் பலனை கொடுக்கக்கூடியது, சோதனைகள் பலனை கொடுக்கக்கூடியது, சத்தியத்தில் நடத்தல் பலனை கொடுக்கக்கூடியது. அதே போல் நம்முடைய வேலையிலே, வேலை ஸ்தலங்களிலே உண்மையாக இருப்பது நமக்கு பலனை கொடுக்கிறது. அதே போல் மற்றவருக்கு செய்யக்கூடிய உதவியிலே நான் உண்மையாக இருப்பது நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஊழியத்துக்காக கொடுத்தல் மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது. அல்லேலூயா. இதெல்லாம் பலன் கொடுக்கிறவைகள் இருக்கிறது. ஆனால் இப்போ கேள்வி என்னன்னா, இதை செய்தால் பலன் உண்டு. இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு இப்படியெல்லாம் இதற்கெல்லாம் பலன் இருக்கிறது என்பதை அறிந்து இதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து நடக்கும்போது இந்த பலன்லாம் நம்மளுக்கு வரும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அநேக சமயம் நான் யோசித்து பார்க்குற காரியம் இதுதான். என்ன நான் யோசித்து பார்க்குறேன்னா, ஏன் ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரசங்கங்கள் கேட்டாலும் மாற்றங்கள் வரமாட்டேங்கிறது, மறுரூபம் வரமாட்டேங்கிறதுன்னு சொல்லும்போது, நாடு நிலங்கள் இருக்கிறது, மனுஷன் இருதயம் அப்படி தான் இருக்குது. ஒன்று வழி அருகே உள்ள நிலம், உள்ள வசனம் போகிறதே கிடையாது, சாத்தான் பிடிங்கி போட்டுறான். அடுத்து ஒரு வசனம் இருக்குது, நிலம் இருதயம் இருக்குது, கற்பாறை. கேட்டோம்னா கொஞ்சம் வருது, அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதப்பா, பிரச்சனை வேண்டாம், அது கற்பாறை. முள்ளுள்ள நிலம் நல்லா வளருது, நல்லா வளருது, ஏற்றுக்கொள்கிறாங்க. நிலம் நல்ல நிலம்தான், ஆர்வம் வாஞ்சி எல்லாம் இருக்குது. ஆனால் மேலே போன நினைச்சது முட்கள், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், வேத வசனத்துக்கு இடம் கொடுக்க முடியலை. நல்ல நிலம் இருக்குது, இது நல்ல நிலம், அது எல்லாத்தையும் இடம் கொடுக்கல, வழி அருகே உள்ளது போல் இல்லை, கற்பாறை இல்லை போல் இல்லை, முள்ளும் கிடையாது, நல்ல பலன் கொடுக்குது. 30, 60, 100, அதுலேயும் 30, 60, 100. அந்த நல்ல நிலத்துலேயும் மூணு விதமாக இருக்குது. என்னது? 30% பலன் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, 60% பேர் இருக்காங்க, 100% பலன் கொடுக்குறவங்க தான் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இங்கே யாருமே வழியருக்க உள்ள நிலமாக இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், கற்பனையான இருதயமாக இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். முள்ளுள்ள நிலமாக இருந்துச்சுன்னா அந்த முள்ளை தூக்கி போட்டுருங்க. நீங்கள் தான் தூக்கி போட முடியும், முள்ளை எடுத்து போட்டுருங்க. வேத வசனத்துக்கு சபைக்கு வரும்போது அந்த முள்ளெல்லாம் தூக்கி போட்டுட்டு வாங்க.
உலக கவலை, ஐஸ்வர்யத்தை, மயக்கெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். 30% இல்லை, 100% பலன் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தி ஜெபம் பண்ண. ஆண்டவரே, இன்றைக்கு கேட்டிருக்கிற வேத வசனம் என் உள்ளத்தில் 100 மடங்கு கிரியை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன். இது மூலமாக என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் திரளான பலன்களை நான் பெற்றுக்கொள்ள எங்களை கர்த்தாவை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இப்படியே இந்த வசனம் உடைய பிள்ளைகள் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலனை மறவாதே. ஆமென்.